எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ கிடையாது. அவங்க மாதிரி திறம்பட கட்சியை வந்து இவங்களால் வழி நடத்த முடியாது அப்படின்னு கருத்து இருந்துகிட்டே இருக்குல்ல ரொம்ப நாளாவே. எடப்பாடியின் வலிமை அவ்வளவுதானா? அவங்கள தாண்டிட்டார். யார்? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையுமா தாண்டிட்டார்? ஏன்னா அவருடைய அந்த செஞ்ச செயல் இருக்குல்ல, அவர் ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி தமிழகத்துக்கு. திரு செங்கோட்டையனுடைய தொகுதியிலே அண்ணன் எடப்பாடியார் போறாரு, கூட்டம் அவ்வளோ கூட்டம். அப்போனா என்ன அர்த்தம்? அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே அதிமுகவை நேசிக்கிறார்கள். நேசிப்பதனுடைய விளைவு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு ஆதரவு கொடுத்து மக்கள் திரளாக திரளுகிறார். அதனால இவங்க பிரிஞ்சு போறதுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது. எந்த பாதிப்பும் வராது. இவர்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு துரோகம் பண்றாங்க. உண்மையிலேயே அதிமுக பற்றோடு இருந்திருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர்களெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதை செய்யற மனமும் வராது. அப்போ இவர்கள் எல்லாம் என்னன்னா திமுகவுடைய பி டீமா இவர்கள்லாம் செயல்படுறாங்க. ஜெயலலிதா மறைந்த பிறகு கிடைத்த வாய்ப்பின் மூலமாக அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இல்லை, எந்த வழியில முதலமைச்சர் ஆனார்ன்றது இல்லை, அது இல்லை முக்கியம். அவருடைய ஆட்சி மக்கள் ஆட்சியா இருந்ததுன்றது தான். மக்கள் ஆட்சியா மக்கள் விரோத ஆட்சியா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இவர் ஆட்சி உண்மையிலேயே கொரோனா காலத்துல உலகமே பாராட்டுற அளவுக்கு தான் இவருடைய ஆட்சி இருந்துச்சு. தமிழில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமைன்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அப்ப தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இந்த ஓஏ பதவியில் முன்னுரிமைன்னு இந்த அரசு சொல்லுமா? இவங்களால கேட்க முடியுமா? இப்போ எடப்பாடி அவர்கள் இது போல சாதனை செஞ்சிருக்காரு, திமுக என்ன செஞ்சிருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமா, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தாட்கோ மூலமா தாட்கோ நிதி பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை எடுத்து கலைகளை கற்றுக் கொடுக்குறோன்னு மோளம் அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறான்னு இந்த அரசு. தோழர் திருமாவளவனுக்கு இது புரியணுமா இல்லையா? அதுதானே கூட்டணியில் இருந்தாலும் போராடணும்ல. எத்தனை போராட்டம் இந்த காங்கிரஸ் இயக்கம் பண்ணியிருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் பயங்கரமாக திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அதில் குறிப்பாக கூட்டணி கட்சியான காங்கிரஸை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடும், ரொம்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் பேசினார் பிரச்சாரத்தின் போது. அதற்கு எதிர்கருத்தை தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸின் தலைவர் செல்வ பெருந்தகை, உங்களுடைய முதுகு நீங்கள் பாருங்கள், எங்களை பார்க்க தெரியும், எங்கள் கட்சியை பற்றி பேச உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் என்னென்னா காங்கிரஸ் வந்து இங்கே எத்தனை வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? காமராஜரோடு முடிந்து விட்டதா? முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, இங்கே அவங்களுக்கு உண்டான வலுவான அமைப்பு இங்கே இல்லை, காங்கிரஸில் இல்லை. அண்ணன் எடப்பாடி ஆட்சி ஒன்றா காமராஜர் ஆட்சி நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் பார்க்கல. ஆனால் காமராஜர் ஆட்சி என்பதே அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தான் காமராஜர் ஆட்சிக்கா அப்படி தான் இருந்திருக்கும்னு நம்ம நம்ப வேண்டியிருக்கு. ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் கொத்து கொத்தா இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்து அதுக்கு உடந்தையாக இருந்து விட்டு இன்றைக்கு வந்து திமுகவும் அவங்களும் ரெண்டும் வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான் கொன்று குவிப்பதில்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழக மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறதுன்றதே அது தவறான முடிவு தான். அவங்க முதுகு எண்ணத்தை பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு என்ன கருத்தியல் இருக்கு, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு KS அழகிரி பேசுறாரு. அதுக்கு தொடர்ந்த செல்வ பெருந்தகையுடைய கருத்து என்னவா இருக்கும்? அது கேட்க முடியுமா அவரால்? கூட்டணியில் இருக்கும்போதே அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியுமா, இல்லை ஆட்சியில் பங்கு கேட்க முடியுமா அவரால்? ஏதோ சீட்டு ஒன்றா கூட குறைய கேட்கலாமே தவிர அதை கேட்குற அளவுக்கு அவருக்கு திறமை பத்தாது, கேட்க முடியாது அவரால். ஏன்னா கூட்டணியில் அவங்க சிக்குண்டு கிடக்குறாங்க. அதான் அவர் சொல்றாரு, எங்களை பேச நீங்க யாருன்னு கேட்கிறாரு. ஜனநாயக நாடு, எல்லா கட்சியும் தான் பேசணும், பேசக்கூடாதுன்னு என்ன இருக்கான்னா? இதை அதிமுக நிறைய பிரிவுகள் எல்லாம் பிரிஞ்சு போகும்போது செல்வ பெருந்தகையும் பேசியிருக்காருல்ல.
இல்ல இவருக்கு இதை சொல்றதுக்கு என்ன, ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு கட்சியை பத்தி ஒருத்தவங்க பேசவே கூடாதுன்றது அது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? அது எப்படி இந்த மக்களுக்கு உண்டான கட்சியா இருக்கும்? அப்ப காங்கிரஸை புறக்கணிக்க வேண்டிய நிலை தமிழக மக்களுக்கு வந்துரும்ல இயற்கையா. அப்ப அவங்க பேசலாமா? இந்த ஏற்கனவே நடந்த ஆட்சியை பத்தி குறை சொல்ல முடிஞ்சிச்சா அவங்களால, காங்கிரஸால? ஆனால் எடப்பாடியார் ஆட்சி அவங்களால குறை சொல்ல முடிஞ்சிச்சா? ஆனா இந்த ஆட்சியில குறைய ஆட்சி இருக்கு. இவர் பட்டியல் சமூகத்திலிருந்து வந்தவர் தானே, பட்டியல் சமூகத்திலிருந்து வந்தவர். இங்க மத்திய அரசு ஒதுக்குற நிதியை செலவிடப்படாமல் இவங்க கூட்டணியில் இருக்கிற அரசு, திமுக திராவிட மாடல் அரசு பணத்தை திருப்பி அனுப்புது. என்னை கேட்டிருக்காரா அவரு? கேட்டிருக்காரா? ஏன் திருப்பி அனுப்புறீங்க? செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு. சுடுகாடுக்கு போகிற வழி இல்லாத இருக்கு, அதெல்லாம் ரோடு போடலாமே. ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகள் இன்னைக்கு நாசமா போயிருக்கு, மூடுற நிலைமையில் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணலாமே இல்லையா? ஊர் வேற சேரி வேறன்னு பிரிஞ்சு இருக்க, அதை சமத்துவம் ஏற்படுறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாமே அப்படின்னு இவரால் சொல்ல முடிஞ்சிச்சா? இவர் சொல்லுவாரா? முதல்ல சொல்லுவாரா? தான் பிறந்த சாதிக்கு சொல்லுவாரான்னு கேட்குறேன். சொல்ல முடியாது. ஆனா இவருடைய கருத்தியல் இன்னொருத்தவங்களை குறை சொல்லணும். நான் அவரு சொல்றது திராவிட மாடலை சொல்றாரு. உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு இயலாமத்தான் நீங்க அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களால சீட்டு பேரம் பேசி சீட்டு வாங்க முடியுமா? வர 26 தேர்தலில் எவ்வளவு சீட்டு வாங்கிடுவாங்க அவங்க? திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரத்தில் பங்கு வந்துருவாங்களா? காங்கிரஸுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? பிரச்சாரம் தமிழர் பிரச்சனைன்னு வரும்பொழுது, இங்க இருக்கிறது தமிழர் பிரச்சனை, தமிழர் தலைமைன்னு வரும்பொழுது இவங்க எதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க? குரல் கொடுக்க முடியாது. இவங்க கூட்டணியில முட்டு கொடுக்கலாமே. கூட்டணிக்கு முட்டு கொடுக்கறது உண்மையான ஜனநாயக படி அரசியல் கிடையாது. இவங்க அரசியல் பண்ணல. இவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா துணை நிற்கிறாங்களே தவிர இவங்களுக்கு மக்களுக்கு உண்டான கட்சியா அந்த காங்கிரஸ் இல்லை. ஓகே சார், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ கிடையாது. அவங்க மாதிரி திறம்பட கட்சியை இவங்களாம் வழி நடத்த முடியாது அப்படின்ற கருத்து இருந்துகிட்டே இருக்குல்ல ரொம்ப நாளாவே. எடப்பாடியின் வலிமை அவ்வளவுதானா? அவங்கள தாண்டிட்டார். யார்? எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையுமா தாண்டிட்டார். ஏன்னா அவருடைய அந்த செஞ்ச செயல் இருக்குல்ல, அவர் ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி தமிழகத்துக்கு. ஏன்னா இவருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மாணவர்களுக்கு இந்த 7.5 கொடுத்தது, அப்புறம் எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சது, வேளாண்மைக்காக முன்னுரிமை கொடுத்தது, தமிழில் படித்த மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை கொடுத்தது. இன்றைக்கு அரசு பணியில் 3% பிரித்து கொடுத்து அவங்களுக்கு தான் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர்களுக்கோ பல்லர்களுக்கோ வேலை வாய்ப்பு இல்லை. ஓஏ பொறுப்பு முழுக்க 3% தான் போட்டு நிரப்புறாங்க. அப்போ இந்த மண்ணின் மைந்தருக்கு கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் கொடுக்கணுமா இல்லையா? அது தோழர் செல்வ பெருந்தொகை தட்டி கேட்கணுமா இல்லையா? என்னடா அது பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத வெறும் பிறமொழியாளருக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு கேட்க முடியுமா? அவரால் கேட்க முடியாது இல்லை. இப்போ போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை முன்னுரிமை யாருக்கு சொன்னார்? தமிழில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமைன்னு அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். அப்ப தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இந்த ஓஏ பதவியில் முன்னுரிமைன்னு இந்த அரசு சொல்லுமா? இவங்களால கேட்க முடியுமா? இவர்களெல்லாம் இயலாமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்ப எடப்பாடி அவர்கள் இது போல சாதனைகளை செஞ்சிருக்காரு, திமுக என்ன செஞ்சிருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமா. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் எடுத்து போனா 208 பள்ளி மூடுறான். திராவிட மாடல் அரசு மூடுது. காரணம் கேட்டா 5 வயதுக்கு குறைவாக தான் இருக்கிறாங்களே தவிர 5 வயது நிரம்பிய குழந்தைகளே இல்லை. அதனால மாறணும். தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குடும்பத்திலையும் ஒரு காலத்தில் 10 குழந்தைகள் மேலே பெற்றெடுத்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். 10, 15 எல்லாம் இருந்திருக்காங்க. 1க்கு மேலே இருக்கும். அதை இன்றைக்கு மதுவால இன்றைக்கு நாசமாக போயிருக்கு. ஆண்மையை இழந்திருக்காங்க. நாடி நரம்பு ஒடுங்கி போயிருக்கு. பிணியாளர்களாக மாறி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த அரசு காரணம். அது மட்டும் இல்லை, குழந்தை பிறப்பினுடைய சதவீதம் குறைந்து போவதற்கு யார் காரணம்?
இந்த திராவிட மாடல் ஆட்சி காரணம். ம். அதே போல இந்த ஆதி திராவிடர் பள்ளிகளெல்லாம் எடுத்துட்டு போய் அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணாங்க சாதாரணமாக. இது போராடி அந்த காலத்தில் எம்சி ராஜா, தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இவர்களெல்லாம் போராடி பெற்ற அந்த ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள், சத்தியவாணி முத்தம்மாலாம் போன்றவங்கெல்லாம் போராடி பெற்ற பள்ளிகளை சர்வ சாதாரணமாக இந்த மக்கள் படிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கு தாட்கோ மூலமா கலை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்களுக்கு, ஏழை எளிய பட்டியல் சமூக மாணவர்களுக்கு மோளம் அடிக்கிறத கற்றுக் கொடுக்குறான். தெரியுமா? கலை இவன் என்ன கலை? ஏன் மோளம் அடிக்கிறது தான், சாவுக்கு மோளம் அடிக்கிறது இழிவுன்னு சொல்ற அந்த வேலையை மற்ற துறையில சொல்லு, பிசி எம்பிசியில சொல்லு, அதை கற்றுக் கொடு, அந்த கலையை கற்றுக் கொடு. அப்ப அங்க கற்றுக் கொடுத்தா தானே இந்த வேலை இழிவு இல்லைன்னு சொல்லுவான். இதே மக்களுக்கு குலத்தொழில உண்டாக்குற தாட்கோ மூலியமா, தாட்கோ நிதி பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை எடுத்து கலைகளை கற்றுக் கொடுக்குறோன்னு மோளம் அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறான் இந்த அரசு. இங்க சனாதானம் இருக்கா இல்லையா? தோழர் திருமாவளவனுக்கு இது புரியணுமா இல்லையா? ஏன் ஏற்கனவே மோளம் அடிக்கிறது தான் பறை இசைப்பதனால் அவன் கீழ் சாதின்னு சொல்றான் ஐயா. அதையே அரசு சொல்லி கொடுக்குறீங்களே, அவன் எந்த வேலை வாய்ப்புல போய் எவன் செத்துருவான் எவன் சாவான்னு இந்த கத்துக்கிட்டு காத்திருக்க முடியுமா? ஏன் இவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க கூடாதா? பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க அதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்றீங்க? அந்த மாணவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? பதில் இருக்கா அவங்க கிட்ட? தோழர் செல்வ பெருந்தகை இதெல்லாம் கேட்கிறாரா? ஏன்னா ஏன் மோளம் அடிக்கிறத போய் கற்றுக் கொடுக்குறீங்கன்னு அது குலத்தொழில் மாதிரி தானே வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. சாவுக்கு மோளம் அடிக்கிறத எவன் உயர்வா பார்த்துருக்கான்? இழிவா தானே பார்த்துருக்கான். ஒரு காலத்தில் பறை இசை என்பது உயர்ந்த நிலையில் சங்க இலக்கியங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை பறை இசை இசைப்பவர்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அது அரசு சொல்லிக் கொடுக்கலாமா? தப்பு இல்லை. அது வேற துறையிலிருந்து சொல்லு, வேற ஆளுக்கு சொல்லிக் கொடு. ஏன் இந்த மக்கள் கிட்ட அதை திணிக்கிறான்னு கேட்கிறேன் இல்லையா? இது யார் தட்டி கேட்கணும்? கேட்கணுமா? ஜனநாயக நாடுன்னு சொல்றேன், நீங்க உங்க முதுகு திரும்பி பாருங்கன்னா இங்க இருக்கிற நடக்கிற அவலங்களை தட்டி கேட்கணும்ல. அதுதானே கூட்டணியில் இருந்தாலும் போராடணும்ல. எத்தனை போராட்டம் இந்த காங்கிரஸ் இயக்கம் பண்ணியிருக்கு. இந்த மக்களுக்கு எதிரான ஆணவ படுகொலை நடந்திருக்கு. காங்கிரஸ் போராட்டம் பண்ணியிருக்கா? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும்னு போராட்டம் பண்ணியிருக்கா? வேங்கை வயல்ல மலம் கலந்த காங்கிரஸ் போராட்டம் பண்ணியிருக்கா? கள்ளக்குறிச்சியில எல்லாம் செத்து போனானே விஷ சாராயம் குடிச்சு அதுக்கு இந்த காங்கிரஸ் கேள்வி கேட்டிருக்கா? அதே போல இன்றைக்கு பிணங்கள் பிதைக்க முடியாத அங்கங்க அல்லல் பட்டு கிடக்கிறான பட்டியல் சமூகம் சாதி வெறியில் தடுக்கப்பட்டிருக்க, செத்த பணத்தை புதைக்க முடியலையே, இதுக்காக காங்கிரஸ் பேர் எங்கேயாவது போராட்டம் பண்ணிருக்கா? எதுவுமே பண்ணல, கேட்க முடியல. ஏன்னா இவர்கள் திராவிட மாடல் அரசுக்கு முட்டு கொடுப்பதே வேலையாக இருக்கிறார். யார் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, சத்தியமா சொல்றேன்பா. இப்ப திருவண்ணாமலையில ஒரு ஊர்ல ரோடு போடுறோம், தீண்டாமை ரோடு, கேள்விப்பட்டிருக்கியா? ரோடு தீண்டாமை ரோடு. தண்டராம்பகத்து பக்கத்துல பணத்தை தூக்கி போடல, தனியா ரோடு போட்டான். அந்த மக்கள் போய் பணம் எடுத்துட்டு போலன்னு போய் அந்த காவல்துறையில போய் சொல்றான். காவல்துறை அச்சப்படுறான். காவல்துறை கேட்கணுமா? வாங்க நாங்க வரோம், ஜனநாயக நாடு, சமத்துவம் பேசுறோம், சகோதரத்துவம் பேசுறோம்னு சொல்றோம்ல. அப்ப அங்க புதைக்க போற இடத்த நாங்க நிக்கிறோம், வாங்க பணத்தை எடுத்துட்டு வாங்க, அடக்கம் பண்றோம், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவன் ஐயோ நீங்க அந்த வழியெல்லாம் போகாதீங்க, சாதி கலவரம் வந்துடும். அப்போ இத்தனை ஆண்டு காலம் சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே, சாதியை ஒழிச்சிட்டீங்களா? அப்போ அதே போல பல ஊர்களில் எங்கேயாவது எந்த நாட்டிலாவது உலக நாடுகளில் சாதியை மையமா வச்சு பணம் புதைக்க முடியாத ஒரு அவலம் தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பா பட்டியலில் பறையர் சமுதாய சாவே புதைக்க முடியல. ரோட்டு ஓரம் சுடுகாடு காட்டுறான். அதை ஏன் இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவர்களோ இல்லை செல்வ பெருந்தகை அவர்களோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்களே, என்ன காரணம்? அவங்களுக்கு முட்டு கொடுப்பதே வேலை. இந்த அரசுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது, பேசுறவங்களையும் குறை சொல்லி எதாவது சொல்லணும், உங்க முதுவை திரும்பி பாருங்கன்னு சொல்றது என்ன பார்வை இது? இது கேட்க சொல்லுங்க. இந்த அரசை உண்மையிலேயே ஆண்மை உள்ள திராவிட மாடல் அரசு இருந்தா, அதெல்லாம் இல்லை,
எங்க வேணாலும் பணத்தை புதைக்கலாம். சுடுகாடு அப்படின்னு இருந்தா கண்டிப்பா சாதி பேதம் இல்லாமல் பிணத்தை அடக்கம் செய்யலாம், பிணத்தை எரிக்கலாம்னு வெள்ளை எரிக்க கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியுமா அந்த அரசால? அப்போ திராவிட மாடல் என்பது சக்கரன்னு எழுதி இந்த மக்களுக்கு காட்டிட்டு பேப்பரை விட்டு நக்க சொல்லிட்டு சக்கர மூட்டைகளை அவன் பிள்ளையும் அவங்களும் வெளிநாட்டில் எடுத்துட்டு போறதான் இருக்காங்க. இவங்களுடைய தேர்தல் அறிக்கை எதுவுமே செயல்படுத்தப்பட முடியாமல் இன்றைக்கு இருக்கு. எதுவுமே செய்யல. ஒருத்தர் சொல்றாரு 95% நடந்துச்சு, எல்லாம் எங்க தேர்தல் அறிக்கையில எல்லாம் செஞ்சுட்டோம். என்ன செஞ்சிட்டீங்க? அதிமுக பாலம் கட்டினா ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க திறக்கிறீங்க, அதுதானே உங்க வேலையா இருக்கு. எத்தனை அருமையான திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துச்சு, அதை பாராட்டிருக்கீங்களா? இன்றைக்கு படிக்கிற குழந்தைங்க இருக்குல்ல, பெண் பிள்ளைகள் கூட பீர் குடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்சியில் நடக்குது. படிக்கிற பிள்ளைங்க சாதி பிரச்சனையை எடுத்து கத்தி எடுத்து வெற்ற அவலம் இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்குள்ளே சாதியும் இருக்கு. இப்போ சாதி வெறி இருக்கு. கல்வி தரம் குறைஞ்சு போச்சு. ஏன் குறைஞ்சு போனது? காரணம் என்ன? அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சியிலும் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆட்சியில் இது மாதிரி நடந்திருக்குமா? இந்த கையாளாகாத திராவிட மாடல் ஆட்சியில தான் படிக்கணும்னு அக்கறையே அந்த ஆர்வமே மாணவர்களுக்கு இல்லாத போயிடுச்சு. காரணம் அப்படி எளிமையா கிடைக்குது கஞ்சா போதை. பல விதங்களில் பல பெயர்களில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாடுது, பள்ளிகளில் போதைப் பொருள் நடமாடுது. அப்புறம் எப்படி பிள்ளைங்க படிக்கும்? எதிர்காலம் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுடைய நாளைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, எதிர்த்து எடப்பாடி அவர்கள் பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையோ? பேசிட்டு வர்றாரு. என்னடா ஒரு இடத்துலயும் அவ்வளவு போதைப் பொருள் பிடிக்கப்படுது. இவங்க என்ன பண்றாங்க? அதை தடுக்கணுமா இல்லையா? இன்றைக்கு போதை நடமாட்டம் மிகுந்த மாநிலமா இது இருக்கு, தமிழகம் இருக்கு. உண்மையிலேயே எதிர்காலத்தில் இந்த மறுசீரமைப்பு 26 அதிமுக ஆட்சி வந்துடும். மறுசீரமைப்புக்கு பல்வேறு வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா தமிழகத்தை அந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு சீர்கட்டு வச்சிருக்கு. இது இப்படியே தொடர்ந்தால் மீண்டும் திமுக ஆட்சி வரும். அதாவது எடப்பாடி ஒரு பக்கம் தனது கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான வெளியே போறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் விஜய் வர்றாரு, ஒரு பக்கம் சீமான், அப்படின்னு இப்படி ஓட்டுகள் எல்லாம் சிதறும் பட்சத்தில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரணும் ஒரு கருத்து நிலவுதே. இல்லை, திருமாவளவனும் அதிகாரத்தில் பங்கு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவரு முறையா இந்த ஊடகங்கள்லாம் அவர் பட்டியல் சமூக தலைவராக காட்டுறாங்க. அதெல்லாம் அவர் அப்படி இல்லை. அவர் எந்த காலத்திலையும் பொது தலைவர் தான். அவர் பட்டியல் சமூக தலைவராக இருந்தால் கிட்டத்தட்ட வட மாவட்டத்தில் தமிழகத்தில் அப்படின்னு வச்சுங்களேன், பறையரும் வன்னியரும் ஒரு கிட்டத்தட்ட ஏறக்குறைய கொஞ்சம் மெஜாரிட்டி அவங்க தான் இருப்பாங்க. ரெண்டும் இருக்கும். இன்றைக்கு 2011 கணக்கெடுப்பின்படி இந்து பறையர்கள்னு சொல்லப்படுகிற பறையர்கள் மட்டும் 1 கோடி பேர். விகிதாச்சார அடிப்படையில் இவர் விசிக தலைவர் தோழர் திருமாவளவன் பட்டியல் சமூக தலைவராக இருந்தால் இவர் எத்தனை சீட்டு வாங்கணும்? பாமக எவ்வளோ சீட்டு வாங்குது? இவர் ஏன் கம்மியாக வாங்குறாரு? அப்படின்னா இவர் பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர் இவர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுது. விசிகாவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதைத்தான் இவங்க கொடுக்குறாங்க இல்லையா? முறையே இவருக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்கணும்? பெரும்பான்மையை கூட்டத்தை காட்டுறாரு, மக்கள் திரளை காட்டுறாரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு மகளிர் மாநாடுன்னு அவர் நடத்தினா கூட கூட்டத்தை கூட்டுறாரு. மது ஒழிப்பு மாநாடுன்னு முதல்ல அறிவிச்சுட்டு அது இல்லை இது மகளிர் மாநாடு அப்படின்னு பேரை மாத்தினா கூட கூட்டத்தை கூட்டுறாரா இல்லையா? கூட்டுறாரு. அப்ப அவர் பட்டியல் சமூக தலைவராக இருந்தா எத்தனை சீட்டு கொடுக்கணும்? திராவிட மாடல் அரசு திமுக எவ்வளவு சீட்டு கொடுக்கணும்? அது 30 சீட்டு கிட்ட கொடுக்கணுமா? 6 தான். ஏன் அதை கம்மியா கொடுக்குறாங்க? ஏன்னா அவரு பொது தலைவர், அதனால கம்மியா கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்களா? இல்லை. அந்த மதிமுகவுக்கு உத்தம புத்திரன் மதிமுக வைகோவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்கெல்லாம் பொது தலைவர், கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது போல திருமாவளவன் விசிகாவும் பொது தலைவர், பொது கட்சி, அதனால அவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க.
அதனால இவங்க வந்து பெரிய அளவு பாமக மாதிரி நாங்கள் இவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கோம்னு இவர் உரிமை கொண்டாடி கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா பாமகவில் வந்து வன்னியர் சங்கம்னு ஒரு கிளை அமைப்பு இருக்கும், துணை அமைப்பு இருக்கும், வன்னியர் சங்கம் இருக்கும். விசிகாவுக்கு பறையர் சங்கம்னு ஏதாவது இருந்திருக்கா? இல்ல, துணை அமைப்பு இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா அது பொது கட்சி. கம்யூனிஸ்டுக்கு அது மாதிரி இல்ல, காங்கிரஸுக்கு அது மாதிரி இல்ல, மதிமுகவுக்கு அது மாதிரி இல்ல, இல்லையா? மதிமுகவுக்கு இல்ல, துணை அமைப்பு இல்ல, ஆனா பாமகவுக்கு இருக்கு. அதனால அவங்க உரிமையை கேட்டு பெறறாங்க. எங்க போனாலும், அது எந்த தேர்தலாக இருந்தாலும், அவ்வளவு மக்கள் தொகை பட்டியல் சமூக தலைவராக இருந்தா அந்த மக்கள் தொகைக்கு விகிதாச்சாரத்தை அடிப்படையில் சீட்டு கேட்கணும்ல. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா ஏன் கேட்க மாட்டாருன்னா அவருக்கு தெரியும் இது எவ்வளவுதான் நம்ம சரக்கு அப்படின்ட்டு. ஓகே சார், இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் வெளியேற்றப்படுறாரு, டிடிவி தினகரனும் இப்போ கூட்டணியிலேருந்து வெளில போகிறாரு, சசிகலாமையார் உள்ளே வரக்கூடாது அப்படின்றத மிகப்பெரிய டிமாண்டாக இருக்குது, எடப்பாடியோட டிமாண்ட் இருக்குது. இப்போ இருக்கும்போது இந்த எடப்பாடி இருக்கக்கூடிய இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த கூட்டணி வலிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா 2026? இல்லை, நீங்கள் பாஜக இல்லைன்னா கூட சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை பெறும். ஏன்னா மக்கள் வந்து திராவிட ஆட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க. தமிழக மக்கள் எல்லாம் பொய் தான் சொல்கிறாங்க, ஒன்று கூட நல்லது செய்யலை அப்படின்ற மாதிரி. ஒரு பஸ்ஸை விட்டுட்டு ஓசி பஸ்ன்னு சொல்கிறான், நீ எஸ்சி தானன்னு சாதியை சொல்கிறான், ஒரு அமைச்சர் சொல்கிறான், நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானே, ஓசி தானே, இப்படி பேசுகிற பேச்சு இதெல்லாம் இந்த மக்களால் ஜீரணிக்க முடியல. அதனால் அதிமுக ஆட்சி வரணும்னு சட்டமன்ற தேர்தல், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் யாரோ பிரதமர் ஆக்கிறதுக்காக அது தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்காது. நீங்கள் குறிப்பிட்ட பேர் அத்தனையும் அவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை. அவர் திரு டிடிவி வந்து எம்எல்ஏ ஆனார்னா அன்னைக்கு அதிமுகவினுடைய பின்புலம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால ஆனார். இப்போ தனியாக அவர் நின்று சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகும்போது சொல்லுங்க பார்ப்போம், முடியாது, அவரால் ஆக முடியாது. ஒன்றும் இல்லை, திரு செங்கோட்டையனுடைய தொகுதியிலே அண்ணன் எடப்பாடியார் போகிறாரு, கூட்டம் அவ்வளோ கூட்டம். அப்போனா என்ன அர்த்தம்? அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே அதிமுகவை நேசிக்கிறார்கள். நேசிப்பதனுடைய விளைவு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு ஆதரவு கொடுத்து மக்கள் திரளுகிறார்கள். அது இல்லாமல் பொதுமக்களும் அதை அதிமுக தொண்டர்களும் வந்துடுறாங்க, பொதுமக்களும் சேர்ந்துடுறாங்க. அதனால எல்லாரை விட அதிகமான போற இடம்லாம் கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம் வருது. அதனால இவங்க பிரிஞ்சு போறதுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது. இவர்கள் எல்லாம் பிரிஞ்சு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு துரோகம் பண்றாங்க. அதிமுகவினுடைய வெற்றிக்கு இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு உடந்தையா இருந்துகிட்டு அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்யறாங்க. இவர்கள் திமுகவுக்கு ஆதரவா வேலை செய்யற இவங்க பேசுற பேச்சு அத்தனையும் அதிமுகவை வீழ்த்தி திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கு, அண்ணன் எடப்பாடியாரை வந்து குறை சொல்றதுக்காக இப்படி ஒரு வேலை செய்யறாங்க. உண்மையிலேயே அஇஅதிமுக பற்றோடு இருந்திருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் இவர்களெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதை செய்யற மனமும் வராது. இல்லைன்னா ஒருத்தர் முன்னாள் முதல்வர் ஒருத்தர் போய் அதிமுக கட்சி அலுவலகத்தை உடைச்சி அது உள்ள இருந்ததெல்லாம் எடுத்துட்டு போறாரு. யாராவது செய்வாங்களா? அதிமுக மேல உண்மையான பற்று இருந்தா அது இப்படி உடைச்சி எடுத்துட்டு போவாங்களா? கொள்ளை அடிச்சுட்டு போற மாதிரி அராஜகம் பண்ணி எடுத்துட்டு போவாங்களா? எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது என்ன பேப்பர் தானே, அது என்ன செய்ய போகுது? உடைக்கிற அந்த எண்ணம், அது கோயிலா வச்சிருந்தாங்க அந்த இடம். எனக்கு தெரிஞ்சு அம்மாலாம் வந்து உட்காந்த இடம். அம்மா மேல உண்மையிலே பட்டு இருந்தா அவங்க அறையை உடைக்கிறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? திறக்கிறதுக்கு மனசு வருமா? அந்த ஆவணங்களை எடுத்துட்டு போறதுக்கு மனசு வருமா? வராது. அப்போ இவர்கள் எல்லாம் என்னன்னா திமுகவினுடைய பி டீமா இவர்கள்லாம் செயல்படுறாங்க. திமுகவினுடைய பி டீம் தான் இவர்கள்லாம். அதனால இவங்க போறதுனால அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பும் வராது. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வரும். இல்லை, முதல் முறையாக எடப்பாடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் திமுகவோ அதை கூட்டணி கட்சிகளோ விமர்சனம் என்னவா வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் என்ன மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆனாரா?
அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு கிடைத்த வாய்ப்பின் மூலமாக அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்கல்ல. இல்லை, எந்த வழியில் முதலமைச்சர் ஆனார்ன்றது இல்லை, அது இல்லை முக்கியம். அவருடைய ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருந்ததுன்றது தான். மக்கள் ஆட்சியா மக்கள் விரோத ஆட்சியா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இவர் ஆட்சி உண்மையிலேயே கொரோனா காலத்தில் உலகமே பாராட்டுற அளவுக்கு தான் இவருடைய ஆட்சி இருந்துச்சு. இன்றைக்கு இவங்க ஆட்சி நடத்துகிறாங்களே, ஒரு சின்ன குழந்தைங்க பள்ளி குழந்தைங்களை கெடுக்கிறான், ஆசிரியர் கெடுக்கிறான், பாலியல் வழக்கு இருக்கு, பல வழக்கு இருக்கு. இப்போ கல்லூரியில் போய் படுக்க முடியல, கல்லூரியில் மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணுறோம், பாலியல் வழக்கு அதிகமான வழக்கு பதிவாயிருக்கு. இந்த ஆட்சியில் இதை யாராவது தட்டி கேட்டிருக்காங்களா? என்னடா பிஞ்சு குழந்தைங்களெல்லாம் கெடுக்கிறான், ஆசிரியர்களே கெடுக்கிறான், அவ்வளோ வழக்கு இருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சியில் இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அது நமக்கு நானே அதை உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மனு வாங்குறாருல, ஒரு பெரியவரை முதியவரை போய் ஒரு காவல்துறை அதிகாரி நெஞ்சில் வச்சு அடித்து தள்ளி தள்ளுறாரு, அது மாதிரி அதிமுக ஆட்சியில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது இங்கே எல்லாமே வந்து செயலிழந்து போயிருக்கு, எல்லாமே பணத்தை மையமாக வச்சு செயல்படுறாங்க இந்த அரசு இயந்திரம் அத்தனையும். பட்டியல் சமூகத்தில் உண்மையிலேயே எடுத்து பாருங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு நேரத்தில் அதிகமாக இருந்தாங்க பறையர்கள், இன்றைக்கு இல்லை. அரசு வேலையில் பறையர்கள் சுத்தமாக இல்லை, எந்த வேலை வாய்ப்பும் பறையர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போது பெரும்பான்மையாக தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து பறையர்கள் 1 கோடி பறையர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோனது யாரா? எப்படி பறிபோனது? மண்ணின் தமிழர், முதல் தமிழ் குடியான இந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு போகுதுன்னா அப்புறம் இந்த அரசு இருந்தான்னா இல்லைன்னா அப்போ இந்த மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இந்த அரசு எப்படியாவது நீ கூட்டணியில் யார் இருக்கிறாங்கன்றது இல்லை. இன்றைக்கு எல்லா தலைமையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டியல் சமூக தலைவர் தான். நீங்கள் கம்யூனிஸ்டில் எடுத்தீங்கனாலும் அவர் பட்டியல் சமூகம் தான், காங்கிரஸில் எடுத்தாலும் பட்டியல் சமூகம் தான், விசிகாவில் எடுத்தாலும் பட்டியல் சமூக தலைவர் தான், அந்த கம்யூனிஸ்டில் எடுத்தாலும் பட்டியல் சமூக தலைவர் தான். அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள், என்ன போராட்டம் செய்தார்கள்னு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.